ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th குடிமையியல் பாடம் 1, அதாவது மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை என்னென்னா குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி பாருங்கள், மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். நான் இதில் வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா ஆப்ஷன் சொல்லி நான் ஆன்சர் சொன்னேன் அப்படின்னா எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அதனால் நான் வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை ஆளுநர். அடுத்த கேள்வி பாருங்கள், உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை முதலமைச்சர். அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னா 62. அடுத்தது கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. விடை 29. அடுத்தது ஆளுநரின் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. விடை 5 ஆண்டுகள். அடுத்தது மாவட்ட நீதிபதிகள் டேஸ் ஆல் நியமிக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறாங்க. விடை ஆளுநர். அடுத்தது ஆளுநர் ஒரு மாநிலத்தின் டேஸ் ஆவார் அப்படிங்கிறாங்க. நிர்வாக தலைவர். அடுத்த கேள்வி பாருங்கள், ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக டேஸ் வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. விடை 25 வயது. அடுத்தது நம்ம பொறுத்துக்க பார்க்கலாம். ஆளுநர் யாருன்னா பெயரளவு தலைவர். முதலமைச்சர் உண்மையான தலைவர். சட்டமன்ற பேரவை கீழவை. சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது மேலவை. இதுதான் சரி. அடுத்தது சரியாக தவறாக பார்க்கலாம். முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார். இது சரி. அடுத்தது பாருங்கள், ஆளுநர் சட்டமன்றத்திற்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறார். இது தவறு. விடை 1 தான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க. இது விடை சரியானது. அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுப்பாருங்க. ஃபஸ்ட்டு கூற்று பார்க்கலாம். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவர்களுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர் அப்படிங்கிறாங்க. விடை 1, 3, 4 சரி. அதாவது குடியரசுத் தலைவர், ராஜ்யசபை உறுப்பினர்கள், சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.